Taste the Daily. ராஜேஸ்வரி பிரியா, இப்போ என்னன்னா நீட்டு விலக்கு வாங்கணும் அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் வந்து உதவணும் அப்படின்னு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர், ஆளும் அரசுல இருக்கிற ஒரு அமைச்சர் கேட்கிறாருன்னா, தன்னுடைய முதலமைச்சரால முடியாததையே எதிர்க்கட்சி தலைவர் வந்தாதான் நடக்கும்னு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரே நினைக்கிற அளவுக்கு தான் எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த ஆக்டிவிட்டீஸ், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய செயல்பாடுகள் இருக்குன்னு நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அதை கண்டிப்பாக அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஆனா அவர் அந்த கோரிக்கையை வைக்கும் போது இன்னொன்னுத்தையும் சேர்த்து வச்சிருக்கணும். என்னன்னா, நாங்க ராஜினாமா செய்து கொள்கிறோம், முதல் கையெழுத்தே வந்து நீட் ரத்துன்னு நாங்க கையெழுத்து போடுவோம்னு சொன்னோம். ரகசியம் தெரியும்னு வேற சொன்னோம். எங்களுக்கு ரகசியமும் தெரியாது, நாங்க சொன்னது எல்லாமே பொய். அதனால இன்னைக்கு 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து தற்கொலை செய்து கொண்டார்கள். நாங்க அதனால ராஜினாமா செய்து கொள்கிறோம், நீங்க வந்து பரிந்துரை செய்து நீட்டுக்கு எப்படியாவது ரத்து வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க கேட்பது போல, அதாவது திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செய்து வந்தார் தன்னுடைய ஆட்சியில. எது இயலுமோ அதை தான் வாக்குறுதிகளாக கொடுத்து இதற்கு சட்ட போராட்டம் செய்வோம்ங்கிறத தான் சொல்லியிருந்தாங்க. இவர்களை போல அந்த முழு பொய், அப்படியே பொய்யை மட்டுமே பேசணுங்கிற மாதிரி எல்லா தேர்தல் வாக்குறுதிகளுமே பொய்யாகவே சொன்னது உண்மையாகவே ஏற்றுக்கொள்ள முடியலங்க. மக்கள் மத்தியில இவ்வளவு பெரிய ஒரு மன கஷ்டத்துக்கு காரணமே என்னன்னா, நாங்க நம்பி ஏமாந்துட்டோம், திமுகவுடைய வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்துட்டோங்கிற ஒரு இடம் தான் மிகப்பெரிய ஒரு வருத்தமா இன்னைக்கு மக்கள் மத்தியில பேசு பொருளா இருக்கு. ஆனா அதே இடத்துல இப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகள் மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய நடக்காத விஷயத்தெல்லாம் நடக்க வச்சதுக்கு காரணம் கூட எதிர்க்கட்சி தலைவர் ஸ்ட்ராங்கா இருந்து நிறைய விஷயங்கள் குறித்து பேசினதுனாலதான். ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, பலவற்றை குறித்து அவர் வலியுறுத்த தான் இங்க மாற்றங்கள் நடந்துட்டு வந்தது எல்லா விஷயத்திலையுமே. அப்ப இப்ப இதையுமே இப்ப மாசு அவர்கள் நீங்க குறிப்பிடுவது போல எதிர்க்கட்சி தலைவர் நினைச்சா பரிந்துரை செய்தால் நீட்டுக்கு ஏதாவது ஒரு முடிவு பிறக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம அப்படிதான் எடுத்துக்க முடியும். ஏன்னா இவர்களால முடியாது, இவர்களுக்கு திறன் இல்லை, திராணி இல்லை, அறிவில்லை, ஒரு கிடைத்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தி ஆள வேண்டும்ங்கிற அளவுக்கு ஒரு நிர்வாக திறன் இல்ல. இருங்க, ஏன் என்ன பேசினாலும் உங்களுக்கு என்னதான் பேசுறது? அவங்க யாரும் பேச விட மாட்டேங்கிறாங்க. இல்ல, ஒரு விவாதத்துல அவங்கவுங்க கருத்தை வைக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. யாரு பேசினாலும் அதை நீங்க பேசக்கூடாது, இதை நீங்க இங்க வந்து உட்காந்துக்கோங்க. நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க. என்ன பேசுறேன் கருத்து உள்வாங்கிக்கங்க. முதல்ல பொறுமையா இருங்க. பதட்டம், இவ்வளவு பதட்டமே பட மாட்டீங்களே நீங்க. ஏன் போக போக தேர்தல் நெருங்க பதட்டம் வருதா? இல்லங்க, ரொம்ப ஓவரா பேசுறாங்க. இந்த ரெண்டு மகளிரும் ஓவரா பண்ணீங்கன்னா நீங்க ஓவரா தான் பேசுவாங்க. சைக்கிள்ங்க கால்ல பஞ்ச வச்சு தான் அடிச்சு. வர இருங்க, நீங்க அடிச்சுக்கங்க. அதாவது ஒரு நிமிடம் இருங்க. அதாவது ஒரு அவர்கள் குடும்பத்துல இருக்கிற பேரன் ஏர்போர்ட்ல தவிச்சு விமானத்தை பிடிக்க முடியலன்னு தாத்தாவாக ஏர்போர்ட்டுக்கு ஓடி போனாரே முதல்வர், அந்த பாசம் தானே இன்னைக்கு பலியாகிற மாணவ மாணவர்களோட குடும்பத்துல இருக்கிற பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் இருக்கும். அதற்கு நீங்க என்ன தீர்வு செஞ்சீங்க? நீங்க மறுசீராய்வுக்காக எல்லா மாநிலத்துக்கும் போய் முதல்வரை எல்லாம் சந்திச்சீங்களே, ஏன் நீட்டுக்காக போய் நீங்க பல மாநிலங்களுக்கு போய் முதல்வரை சந்திச்சு நீங்க அது குறித்து நீங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல? அதை பற்றி எல்லாம் பேச முடியுமா? நான் கூறியது முழுவதும் உண்மை. உங்களுக்கு திறன் இல்லன்னா திறன் இல்லதான். இவ்வளவு மாணவர்கள் இறந்து போயிருக்காங்கன்னா அதை நாங்க அப்படிதான் கோவத்துல நாங்க வெளிப்படுத்த முடியும். நீங்க சொல்றது மாதிரி பொம்பளை இதை பேசக்கூடாது, பெண்கள் இதை பேசக்கூடாது, அதை பேசக்கூடாது, ஆணாதிக்கம்லாம் இங்க வச்சுக்காதீங்க. ஆணாதிக்கம்லாம் செல்லாது. அது உங்க கட்சிக்குள்ள வச்சீங்க. உங்க கட்சி மேடையில ஆபாசமா பேசும்போது கேட்டுட்டு உட்கார்ந்திருந்தாங்கல்ல பெண்கள், அவர்களோட இதை மற்றவர்களிடம் கொண்டு வராதீங்க. இதை மற்றவர்களிடம் கொண்டு வர வேண்டாம். நீங்க சொன்னது போல பாடம் சொல்லி கொடுக்க வேண்டாம். நீங்க சொன்னீங்க இப்ப ஒரு பெண்ணுனா இப்படிதான் பேசணும்னு இப்ப நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. அதுக்காக நான் சொல்ல மாதிரி பேசுறீங்களா? இங்க பாருங்க, ரொம்ப தப்பு மிஸ்டர் காமாட்சி நாயுடு. இது இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க வெளியில எங்க வேணாலும் மேடையில போய் அறிவில்ல இப்படி எல்லாமா பேசுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க தான பேசுறீங்க. நான் இந்த மாதிரி பேசினா நீங்க என்ன செய்வீங்க? இல்ல அறிவில்லை என்ன சொன்னாங்க? அரசை பார்த்து அவங்க ஆதங்கத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இவ்வளவு பொறுக்க மாட்டேங்குது. நீங்க பேசலையா? நீங்க பேசலையா? அப்ப அவர் என்ன பதவியில் இருந்தாரு? உதயநிதி என்ன பதவியில் இருந்தாரு? அவர் எந்த பதவியில் இல்ல. அவர் பேசினார்ல, அவருக்கு எந்த அளவுக்கு பேசுறதுக்கு சுதந்திரம் இருக்கோ, உரிமை இருக்கோ, அதே அளவு இவங்களுக்கு இருக்கு.
அதுக்கு பேர் தான் கருத்து சுதந்திரம்னு சொல்றது. அதாவது தெரியுமா, டிவி மீடியால உட்கார்ந்து பேசல, டிபேட்ல உட்கார்ந்து பேசல, Press meetல அவங்க ஏதோ பேசிருக்காங்க. வேற எங்க பொதுக்கூட்டத்துல பேசினாரு பேசுறாங்க. அவரு? என்ன ஒரு வர சொல்லுங்க. இல்ல அவர் எங்க பேசினாரு? இப்போ வர சொல்லுங்க. இங்கே கேட்போம். யார் வேணா ஆட்சேபனை இல்லை. 4 பேர் ஒரு 5 சரியும் போடுவோம். பேச சொல்லுங்க. யார் வேணா யார் வேணாம்னது? ஆமா ஆமா சொல்லுங்க மேடம். இல்ல, இடையில ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சுருக்கமா, ஐயாட்ட சுருக்கமா. சொல்லிக்கிறேன். உதயநிதி அவர்கள் எங்களோடு சரிசமமாக உட்கார்ந்து அறிவார்ந்த முறையில் பேசக்கூடிய திறமை இருந்தால் அவர் இங்க வந்து பேசட்டும். இதை சவாலாக விடுக்கிறோம். ஏத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சொல்லுங்க. அவரு பொதுத்தளத்துல பேசின வீடியோ தான் நீங்க போட்டீங்க. அவரு அறைக்குள்ள உட்கார்ந்து வீட்டு சோஃபால ஊடகத்துல தான் பேசினாரு. அவர் ஊடகத்துல பிரச்சனையில தான் பேசினதை பேசினாரு. போட்டீங்களே தவிர அவர் அறைக்குள்ள பேசினதை போடல. இன்னொன்னு வெக்கம், சூடு, சொரணை, ஆண்மை இதெல்லாம் பத்தி இவர் பேசியிருக்கிறது தான் தவறானது. நாங்க நிர்வாகம், அறிவு, திறன் இதை பற்றி பேசுவது முறையான வார்த்தைகள் தான். இதுல எந்த விதமான குறையுமே அவர் காண முடியாது. பொதுவா அரசியலை எப்படி அணுகணுங்கிற ஒரு அடிப்படையான விஷயம் கூட தெரியாம திரு உதயநிதி அவர்கள் பேசிய வாக்குறுதிகள் இருக்கட்டும், இந்த நகை எடுத்துட்டு போங்கன்னு சொன்னதா இருக்கட்டும், இந்த நீட்டு குறித்து ரகசியம் தெரியும் சொன்னதா இருக்கட்டும், இது எல்லாமே மக்களை மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கிய ஒரு நபர். அவர் மேல ஏதாவது வழக்கு தொடர முடியும்னா கூட வழக்கு தொடரலாம். அதற்கு 4 ஆண்டு காலம் ஆயிருச்சு இவங்க ஆட்சிக்கு வந்து. ஆனா இப்ப வரைக்கும் எதுவுமே பண்ணல. மக்கள் இந்த சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? ஏன்னா திமுகனால முடியாது. ஏன்னா சட்டப்படி அது வந்து மத்திய அரசு எடுக்க வேண்டிய முடிவு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அதனால எங்க கைகள் கட்டப்பட்டிருக்கு. இதுவே வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு அமைஞ்சதுன்னா நாங்க இது பண்ணிருப்போம்னால காரணத்தை சொல்றாங்கல்ல. இதெல்லாம் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா 4 ஆண்டு காலமா? நிச்சயமா அவங்க மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன்னா இது குறித்து அவர்கள் அதான் நான் சொல்றேனே, ஒரு தேர்தல் வாக்குறுதியில எழுதும் போது முயற்சி எடுக்கிறோம், போராட்டம் செய்யறோம், சட்ட போராட்டம் செய்யறோம், இது மாதிரியான வார்த்தைகளை வச்சிருந்தா மக்கள் நம்புவாங்க. சரி, ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க என்னமோ அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கலாம். ஆனா எனக்கு ரகசியம் தெரியும், நாங்க முதல் கையெழுத்தே போட்டுருவோம் அப்படின்னு சொன்ன இடம் இருக்குல்ல, அதை எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? இவர்கள் மீது உள்ள நம்பிக்கை பூஜ்யமாக மாறிட்டு, இவங்க மேல முழு நம்பிக்கையுமே எல்லா துறைவாரியாகவும் தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு திமுக மீது 0 லெவல். இவங்களால எதுவுமே செய்ய இயலாது. இவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் நன்மை, அவர்கள் குடும்ப உறுப்பினர்களை மட்டும்தான் முன்னுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கறத தவிர வேற எதுவுமே திமுகவால நன்மை இல்லை அப்படிங்கறத மக்கள் நிதர்சனமா அவங்களோட அன்றாட வாழ்க்கையிலே எல்லாவற்றிலுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. காரணம் தான் பல இருக்கு. இல்ல மேடம், இப்ப நீட் தேர்வு எழுதுறதுன்னா நீட் தேர்வு எழுதுறவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பேர் தான் வச்சுக்கோங்களேன், ஒரு சில லட்சங்கள்னு கூட வச்சுக்கலாம்னு வைங்களேன். ஆனா அதற்காக ஒட்டுமொத்தமாக தமிழகமே திமுகவுக்கு எதிராக மாறிடுச்சு அப்படின்னு பேசுறதுல லாஜிக் இருக்கா? கண்டிப்பா. ஏன்னா இந்த ஒரு நிகழ்வு இப்ப நீட் குறித்து பேசும்போதுங்க, ஒரே ஒரு அனிதா அப்படிங்கிற மாணவியோட மரணத்தை வந்து மையப்படுத்தி எவ்வளவு தூரம் அரசியல் ஆதாயமாக்குனாங்க. இன்றைக்கு இந்த மாணவ மாணவிகளோட வீட்டுக்கு நீங்க ஏன் போக மாட்டீங்க? அவர்களுக்காக நீங்க ஏன் அறிக்கை வெளியிட மாட்டீங்க? அவர்கள் குறித்து நீங்க ஏன் இப்ப பேச முடியல? அப்ப நீங்க முன்பு செய்ததெல்லாம் அரசியலுக்காக மட்டுமே, வாக்கு வங்கிக்காக மட்டுமே அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. நீங்க எந்த இடத்துலயுமே மக்கள் மீது பற்றோ பாசமோ இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்க அதே மாதிரி வெளியில வரணும். அந்த விஷயம் குறித்து இந்த மாதிரி நீங்க பேசணும், அந்த மாணவர்களை சந்திக்கணும், அவர்களுக்கு நீங்க அவர்கள் வீட்டுக்கு நீங்க ஏதாவது ஒரு இழப்பீடு தொகை கொடுக்கணும். இது மாதிரி எல்லாம் உங்களால செய்ய முடியல. அப்ப அந்த இடம் தான், அந்த இடத்துல இவர்கள் அந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிற இடத்தை மட்டும்தான் பார்த்தாங்களே தவிர மக்களை பற்றி சிந்திக்கல. ஆனா இப்படி பண்ணுனா அது தவறான உதாரணமா மாறிராதா? மாணவர்களை வந்து மறுபடியும் அந்த வழியில போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட அரசாங்கத்துக்கு இருக்குமே. இழப்பீடு அப்படிங்கிற அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? அது தவறான முன்னுதாரணமா அது தவறான முன்னுதாரணமா தாங்க இருக்கும். ஆனா அந்த தவறு நடந்ததற்கு காரணமாக இவர்களுடைய வாக்குறுதி அமைஞ்சிருக்குல்ல. தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்கணும், அடிப்படையில பொறுப்பேற்கணும்ன்றதை தான் நான் குறிப்பிட விரும்புறேன். அது கண்டிப்பாக அந்த இழப்பீடுங்கிறது அது அடுத்த பாயிண்ட்ல அது போகலாம். ஆனா இந்த மாதிரி தற்கொலை நடப்பதற்கு காரணம் எப்படியாவது விலக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்ச மாணவ மாணவிகள் இருக்கலாம். இந்த வருஷம் கொண்டு வந்துருவாரு உதயநிதி அண்ணன் சொல்லிட்டாருப்பா அப்படின்னு நினைச்ச மாணவ மாணவிகள் இருந்திருக்கலாம். நம்பிக்கை துரோகமா பாக்குறீங்க? நம்பிக்கை துரோகம் கண்டிப்பாக. அந்த மாணவ மாணவிகளிடம் நீங்க ஒரு தவறான ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு போய் செலுத்திட்டீங்க. அதற்கு பதிலாக நீங்க பயிற்சி மையங்கள் வச்சு பயிற்சி கொடுத்து அவர்களை தேர்வுக்கு தயார்படுத்தும் வகையில, தன்னம்பிக்கையை ஊட்டும் வகையில அவங்களை மாத்தி இருந்தா அது வேற. உங்களோட அரசியல் ஒரு கீழ்த்தரமான அரசியல் நோக்கத்திற்காக நீங்க அவர்களிடம் ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இன்னைக்கு அவங்க உயிரே போயிட்டு இந்த உயிரை மீட்டு எப்படி கொண்டுட்டு வர முடியும்? முடியாது இல்ல. இதுதான், இதனாலதான் மக்கள் இன்னைக்கு கடும் கோபத்துல இருக்காங்க. கண்டிப்பா அந்த கோபத்துக்கு என்ன மருந்து போட போகுது திமுக அரசு இன்னும் விரிவாக பேசலாம். ராஜ்ஸ்ரீ ரொம்ப சுருக்கமா இறுதி கருத்து வச்சிருங்க.
முதல்ல பேசும்போது அந்த அம்மா அப்படிங்கிற வார்த்தையை வந்து உபயோகிக்க வேணாம்னு நான் சொல்லிக்கிறேன். அவங்க முன்னாள் முதல்வர், அதனால ஒரு பெண் அப்படிங்கிறவங்கள எப்ப பேசினாலுமே அந்த மாதிரி வார்த்தையை இன்னமும் உபயோகிக்க வேணாம்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அடுத்து திமுக வந்துங்க அட்டைப்பூச்சி மாதிரி, அவங்களுக்கு முதுகெலும்பு கிடையாது, மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த வழியில சேர்த்து அந்த அம்மா சொன்னது இந்த அம்மா தப்பா இருந்துச்சு. நீங்க முதுகெலும்புல அடிமை சொல்றது எந்த வழியில சேர்த்து முதுகெலும்பு என்ன பேசுறீங்க? என்ன வேணாலும் அடிங்க, என்ன வேணாலும் அடிங்க. நீங்க அநியாயமாவே பேசுறீங்க சார். உங்க என்ன அநியாயம் இது? இல்ல ரொம்ப தப்பு. என்ன தப்பு? உதயநிதி அவர்கள் பார்த்து கேள்வி கேட்டா அநியாயமா திமுகவுடைய வாரிசாக இருந்தால் தப்பு, ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. மிஸ்டர் காமாட்சி நாயுடு ரொம்ப தப்பு. இல்ல இங்க பாருங்க, வழக்கு என்னன்னு தெரியும், தவறாக பேசுறீங்க. இதன் மூலமாக வரக்கூடிய வழக்கு வந்ததுன்னா நீங்க தப்பு சார். பொன்முடிய செந்தில் பாலாஜி, பொன்முடி, துரைமுருகன், KKSSR ராமச்சந்திரன், ராஜகண்ணப்பன் லிஸ்டே வச்சிருக்காங்க. ரொம்ப தப்பா பேசுறீங்க. பாப்போம். திமுகவோட வாரிசாக இருப்பவர் என்ன வேணாலும் பேசலாம், ஆனா நாங்கெல்லாம் பேசக்கூடாதா? இவருக்கு என்ன, இவரே திமுகவோட அடிமையாக இருக்கிறவங்க இருக்கிற மாதிரி பேசுறாரு. அடிமைங்கிற நான் பேசினா உங்களுக்கு பொறுப்பு இந்தம்மா அண்ணா திமுகவுக்கு அடிமையா இருக்காங்க. சும்மா அடிமைங்கிற வார்த்தை என்ன? அந்த வார்த்தைய அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் அப்போதைய இளைஞரணி திமுக தலைவர் தான் அதை அதிகமா பயன்படுத்தினாங்க. தனி மனித தாக்குதல் வேண்டாம். உதயநிதி அவர்கள் இளவரசர் அவர் பேசலாம், ஆனா சாமானிய குடும்பத்திலேருந்து வந்து மக்களுக்காக போராடிக்கிட்டு களத்துல நின்னு குரல் கொடுத்துட்டு இருக்க நாங்க அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இப்படி எல்லாம் அவர் பேசக்கூடாது. இவர்களுடைய ஏமாற்று வேலை இனிமேல் செல்லாது. திமுக